குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் எப்போது அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல வச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லா ராசிக்கும் போடலாம். மீன ராசியில பிறந்திருக்கிறாங்க. நீங்க எந்த லக்னமாவனா இருந்துக்குங்க. 12 லக்னத்துல எந்த லக்னமாவனா இருந்துக்கங்க. மீன ராசியில பிறந்திருக்கீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல தான் பிறக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரம்னா அதிகபட்சம் 3ல இருந்து 3 வருஷம் இருப்பு இருக்கும்போது பிறக்க முடியும். அது குழந்தை வயசு. 3 வயசோட முடிஞ்சு போகும். உத்திரட்டாதி நட்சத்திரம்னா ஒரு 22 வயசு வரைக்கும் நடக்கும். 22 வயசு வரைக்கும் ஆண்களுக்கு வரணும் பார்க்க போறது இல்லை. பெண்களுக்கு பார்ப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல கிராமங்கள்ல படிக்காத பெண்களை, வறுமையில வாடக்கூடிய பெண்களை சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கறதுக்காக பார்ப்பாங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இல்லை. படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போயிடலாம் கல்யாணமா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இது வைப்பாங்க. அதனால அதையும் கூட விட்டுருவோம். இப்ப புதன் திசையை எடுத்துக்குவோம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தா புதன் திசை தான் இருப்பு திசையா வரும். அப்போ புதன் எங்க போடலாம்னா இங்கேயே கூட முதல்ல போடுவோம். புதன் இங்க இருக்கிறார். புதன் திசை நடக்குது 22 வயசுல இருந்து அல்லது 23 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் நடக்கக்கூடியது. இந்த காலகட்டம் கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த புதன் இங்க இருந்தா நீசம் இல்லையா அப்படின்னா முதல்ல சந்திரன் கூட இருக்கிறாரு. அப்ப நீச பங்கம் ஆயிருது. இல்லப்பா இங்க கூட சூரியன் இருக்கிறாரு, அமாவாசை சந்திரன், தேய்பிறை சந்திரன் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அமாவாசை தேய்பிறைனா சந்திர திசையில வேலை செய்யும், கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுக்குவோம். ஆனா சூரியன் சந்திரன் சேர்ந்த சிவசக்தி யோகமாகவும் வேலை செய்யும். அந்த தட்டுக்குள்ள நம்ம போல இப்ப சூரியனையோ அல்லது முக்கூட்டு கரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனையும் நம்ம இந்த இடத்துல போடல. வெறும் புதனை மட்டும் வச்சு பலன் எடுக்கிறோம். சுக்கிரன் இங்க இருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனோட இருக்கும்போது புதனுக்கு நீசபங்கம் ஆயிரும். ஒன்னாச்சா? ரைட்டு. அடுத்தது இப்ப இவருக்கு வீடு கொடுத்த குரு இங்க இருந்து பாக்குறாரு. புதனுக்கு வீடு கொடுத்த குரு இங்க இருந்து பாக்குறாருன்னா நீசபங்கம் ஆகும். சரி, ரைட்டு. இங்க இருந்து பாக்குறாருன்னா உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு. வீடு கொடுத்த ஒரு உச்சமாவும் இருக்கிறாரு, பார்வையிலும் பாக்குறாரு. இப்போ ஒரு நீசபங்கம் ஆகுது. சரி, ரைட்டு. இங்க இருந்து பாக்குறாருன்னா இப்போ ஒரு நீசபங்கம் ஆகும். இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, இங்க குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் எதுவும் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போகும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிக்குவாங்க. இப்பவும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும், அப்புறம் பின்னாடி சக்சஸ் ஆகும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு வந்துருது இல்லையா? யோகம்ங்கிறனால யோகத்தை கொடுக்கும், அது பின்னாடி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அல்லது முன்னாடி கொடுத்து பின்னாடி ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இப்படியெல்லாம் இருந்தால் வீடு கொடுத்தவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அதனால கல்யாணம் நடந்துருமா? இப்படி இருந்து எனக்கு நடக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, ஜோதிடத்துல சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான் எதையுமே தடை தாமதத்தை உண்டு பண்ணக்கூடியவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ராகு இப்படி இருக்கிறார், கேது இப்படி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு 2 பேருக்கு மத்தியில மாட்டின புதன் இந்த புதன் திசையில திருமணத்தை நடத்த விட மாட்டார். புதனுடைய வேலையை செய்ய விட மாட்டாங்க. ஆனா படிப்பு, புதனுடைய படிப்பு, கல்வி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா உயிர்காரத்துவம்னு சொல்லக்கூடியது புதன்னா தாய்மாமன் அல்லது மாமன் முறை, அவங்கள வெட்டி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க. அப்புறம் திருமணம் அப்படிங்கிறது உயிர்காரத்துவத்தை பொருந்ததுனால புதன் திசை முடிகிற வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கம்மியா போகும். எங்கேயோ ஒரு சில பேருக்கு 10-20 பேருக்கு நடந்தாலும் கூட அது அவங்க குலசாமி புண்ணியம் தான் அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஆனா புதன் திசைக்கு அடுத்து வரக்கூடிய கேது திசையில புதன் மத்தியில பகுதியில மாட்டினதுனால புதனுடைய பலனை எடுத்து கேது செஞ்சிருவார். கேது திசையில் கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது இங்க இருந்தாலும் இந்த ராகு இங்க இருந்தாலும் இதுதான் பலன். இப்படி வந்துடும். இப்படி இருந்தா திருமண தடைக்கு ஒரு காரணமா போகுது. புதன் திசையில நடக்காம போறதுக்கு ஒரு காரணமா போகுது. இதை எடுத்துருவோம். இது இருக்கா உங்களுக்கு குழப்பம் வந்துடும், அதனால இதை எடுத்துறேன். சரி, திருமண தடைக்கு காரணம் இது ஒண்ணு. இப்போ ராகு இங்க இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, திருமண தடையை உண்டு பண்ணாது, கொடுத்துரும். ஆனா கேது இருந்தா தடை பண்ணும். கேது இங்க இருந்தா புதன் கூட சேர்க்கல இருந்தா தடை பண்ணும். புதன் திசை முடிஞ்சு கேது திசை வந்தாதான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி போகும். இங்க இருந்தா தடை பண்ணாது, ஏன்னா ராகு இங்க இருப்பாரு இல்லையா, அப்ப தடை பண்ணாது. அப்புறம் வேற இங்க இருந்தாருன்னா குரு கூட கேது இருந்தாலும் இங்க கேது இருந்தாலும் தடை பண்ணும், இங்க இருந்தாலும் தடை பண்ணும். ஏன்னா திரிகோணத்துல வந்துடுறாங்க புதனுக்கு, அப்ப திருமண தடையை உண்டு பண்ணும். இப்ப ராகு கேதுக்களை விட்டுருவோம். ராகு கேதுக்கள் திருமண தடைக்கு காரணமா போறாங்க. அவங்க இல்ல இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடலாம். அதே மாதிரி இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ராகு இருந்துட்டா பிரச்சனை இல்லை, கேது இருந்தாதான் பிரச்சனை. ராகு இருந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ராகு கேதுவை விட்டுருவோம். இது திருமண தடைக்கு உண்டான காரணம். இப்ப வீடு கொடுத்தவருடைய நிலைமையை புரிஞ்சிட்டோம்.
திருமணத்துக்கு இவரது மட்டும்தான் மெயினான காரணமானா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், செவ்வாய் தான் மங்களகாரகன். செவ்வாய் இல்லாம எந்த திசையோட சம்மந்தப்படலைன்னா திருமணம் தாமதம், அல்லது திருமணம் அந்த திசையில இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்ப செவ்வாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த குரு இங்க மட்டும் தான் இருக்க முடியுமா, வீடு கொடுத்த டெபாசிட் இங்க மட்டுமா இருக்க முடியுமானா இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இருக்கலாம். இங்க இருக்கலாம். அப்புறம் செவ்வாய்க்கு வரேன், இங்க குரு இங்க இருக்கலாம். இப்போ புதன் குரு பரிவர்த்தனை ஆகுறாங்க, இப்பவும் வேலை செய்யும், ஆனா பரிவர்த்தனைக்கு அப்புறம் வேலை செய்யும். அப்புறம் இங்க குரு இங்க இருக்கலாம், இங்க இருந்தாலும் நீசபங்கமாகும், இங்க இருந்தாலும் வேலை செய்யும். சரி, ரைட்டு. இங்க இருக்கலாமா, இங்கேயும் இருக்கலாம். 3-11 தான். கடுமையான முயற்சிக்கு அப்புறம் நிறைய வரனெல்லாம் பார்த்து அது பிறகு செட் ஆகும். ஏன்னா இங்க இருந்து என்னன்னா குரு 3, இங்க இருந்து என்னன்னா புதன் 11, இப்படி எண்ணி வரும்போது 11 ஆகும். சரி, இங்க இருக்கக்கூடாது, குரு இங்க இருக்கக்கூடாது. குரு இங்க இருந்தா நீசம் ஆகி போயிடுவார். இவருக்கு மகரம் வந்து நீசம் இல்லையா, இந்த இடத்துல குரு இருக்கிறார். அப்ப எத்தனை இடங்கள்ல பாருங்க, 6 இடத்துல குரு இருந்தால், புதனுக்கு வீடு கொடுத்த குரு 6 இடத்துல இருந்தா திருமண தடைக்கு காரணம் இல்லை, அவர் கொடுத்துருவார். அவர் கொடுக்க தயாரா தான் இருக்காரு. ஏன்னா நம்ம டிஎஸ் மெத்தட் படி புதன் இருக்கிற வெட்டி லக்னமா வைப்போம். இதைத்தான் லக்னம் அப்படின்னு ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறோம். இந்த திசை முழுக்க உங்களுக்கு மீன லக்னம் தான் செயல்பட போகுது. அப்ப லக்னாதிபதி இந்த நிலைமையில இருக்கிற ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இங்க இருந்தா முதல் தரமான யோகம், உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறார். சரியா, இங்க இருந்தா 2வது தரமான யோகம், இங்க இருந்தா 3வது தரமான யோகம், இங்க இருந்தா 4வது தரமான யோகம், இங்க இருந்தா 4வது தரமான யோகம், இங்க இருந்தா 5வது தரமான யோகம். இது 6வது இடம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது தசாநாதன். இப்ப செவ்வாய் மங்களகாரகன் செவ்வாய் எப்படி இருந்தா திருமணம் அந்த திசையில நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். முதல் காரணம், செவ்வாய் இங்க மட்டும் இருக்கக்கூடாது. சரியா, குரு இங்க இருந்துட்டா பிரச்சனை இல்லை. உச்சம் பெற்ற குரு செவ்வாய் கூட இருக்கறனால செவ்வாய்க்கு நீசபங்கம் ஆயிருந்து கொடுத்துரும். குரு இங்க இல்லாத பட்சத்துல செவ்வாய் மட்டும் இங்க இருந்திருந்தா திருமணம் இந்த இயற்கையாவே தாமதமா லேட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துவோம். இப்ப குரு எடுத்துடலாமா, தசாநாதன் வீடு கொடுத்தவர், நம்ம சொல்றபடி லக்னாதிபதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். சரி, இப்ப செவ்வாயை வச்சு இது கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. முதல் ரூலு வீடு கொடுத்தவர். சரியா, 2வது ரூல் செவ்வாய் மங்களகாரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்தா தப்பு, செவ்வாய் நீசமாயிருவாரு. அவருக்கு திரிகோணத்திலே இருந்தாலும் செவ்வாய் நீசமாயிருவார். வேற எங்க இருக்கலாம் அப்படின்னா, அடுத்து செவ்வாய் இங்க இருக்கலாம், இங்க குருதான் இருக்கக்கூடாது, இங்க செவ்வாய் இருக்கலாம். உச்சம் பெற்ற செவ்வாய் எப்படி கனெக்ஷன் ஆவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புதனுக்கு 11ஆம் இடத்துல வருவார் அப்படிங்கிற மாதிரி போகும். ரைட்டு, இங்க இருக்கலாம். இங்க இருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையால பார்ப்பாரு. இங்க இருந்தா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையால பார்ப்பாரு. இங்க இருந்தா செவ்வாய் 7ஆம் பார்வையால பார்ப்பாரு. இது 8ஆம் பார்வையால பார்த்துருவாரு, 7ஆம் பார்வையால பார்த்துருவாரு, இங்க 4ஆம் பார்வையால பார்த்துறாரு. இங்க உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கிறாரு, தடை பண்ண மாட்டாரு. இங்க இருக்கலாம் 11ஆம் இடம், இங்க இருக்கலாம் 3ஆம் இடம், 3-11 முயற்சி தடை பண்ண மாட்டாரு. இந்த செவ்வாய் வந்து இவருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிறாரு அப்படின்னு. இங்க இருந்தா ஆட்சி பெற்ற செவ்வாயா போவாரு, இவருக்கு 2-12 கனெக்ஷன் ஆகும். இங்க இருந்தா இங்க 6-8 கனெக்ஷன் ஆகும், இங்கேயும் தடையாகும். அப்ப செவ்வாய் இங்க இருக்கக்கூடாது. இப்ப மொத்தத்துல வந்து இந்த 5 இடங்கள்ல அவர் வந்து செவ்வாய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப செவ்வாயை வச்சு கனெக்ஷன் இந்த 5 இடங்கள்ல செவ்வாய் இருக்கலாம். ரைட்டு, இப்ப அதுக்கடுத்து என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா, சாரநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா, சாரநாதன் மெயினான ரோல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த திசையில இந்த இடம் 12ஆம் இடமா செயல்படும் போது இதுதான் அயன சயன போகஸ்தானம், கும்பராசி. இந்த வீட்டு அதிபதி சனி இந்த புதனுக்கு ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்படணும். பார்வையில மட்டும் சம்பந்தப்பட்டா கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி கேந்திர திரிகோண சம்பந்தத்துல வரலாம். எப்படின்னு பாத்துருவோமா, அதையும் பார்த்துட்டு அப்புறம் போவோம். இப்ப செவ்வாய் இங்க இருக்கிறாரு. சரி, செவ்வாய்ங்க இங்க வந்து சனி இங்க இருக்கிறாருன்னா 3ஆம் பார்வையில பார்ப்பார். இந்த வீட்டுக்கு அதிபதி தான் 3ஆம் பார்வையில பார்க்கறதுனால கொஞ்சம் தாமதமா கொடுப்பாரு. ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சனியுடைய இயல்பான குணமே வந்து தாமதப்படுத்துறது தான். இதுல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால தாமதப்படுத்துவார். இங்க சனி இருந்தாலும் தடை பண்ண மாட்டாரு, ஆனா கொஞ்சம் தாமதமா கொடுப்பாரு. தடை கிடையாது, தாமதம். ரைட்டு, வேற எங்க இருக்கலாம் சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து
இவருக்கு இங்க கேந்திரத்துல வரலாம். இப்ப வந்து 10ஆம் பார்வையில பார்ப்பாரு, அப்பயும் கொஞ்சம் தாமதப்படுத்துவார். இங்க இதே மாதிரி திரிகோணத்தை வரலாம், இப்படி வரலாம். இப்படி பார்த்தா பார்வையில வந்துருவாரு, 7ஆம் பார்வையில வருவாரு, அப்பயும் கொஞ்சம் தாமதப்படுத்தும். இப்படி வரலாம். இப்படி வரணும்னா இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, எப்படின்னு சொல்றேன். இப்படி இருந்தாலும் திரிகோணம், இங்க இருந்தா திரிகோணம், இங்க இருந்தா திரிகோணம், இங்க இருந்தா கேந்திரம், இங்க இருந்தா கேந்திரம், இங்க இருந்தாலும் கேந்திரம். இந்த கேந்திரம் திரிகோண கனெக்ஷன் எல்லாம் வரலாம், இல்லைன்னு சொல்ல. இந்த புதன் சனி சாரம் வாங்கணும். இந்த வீட்டுல சனியோடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சனியுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருந்தால் இந்த 2 வீடுகளை தவிர சனி, இது ஒண்ணு சேர்த்துக்கலாம், 3 வீடுகளை தவிர இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இந்த வீடுகள்ல இருந்தா கல்யாணம் வேகமா நடக்கும். ஏன்னா சனியுடைய நட்சத்திரத்தை புதன் வாங்கி இருக்கிறாரு, கேந்திரத்துல இருக்காரு, திரிகோணத்துல இருக்கிறாரு. இதே மாதிரி இங்கேயும் ஒரு கேந்திரத்துல வராரு, இங்க ஒரு திரிகோணத்துல வராரு, இங்க ஒரு கேந்திரத்துல வராரு. இது 2 அவருக்கு ஆட்சி வீடு, இது உச்ச வீடு. சனிக்கு உச்ச வீடுனால கொஞ்சம் தாமதமா கொடுப்பாரு, ஆனா இருந்தா கொடுத்துருவாரு. அந்த புதன் திசை முடிகிறதுக்குள்ள கடைசிக்குள்ள கொடுத்துருவாரு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்ப சாரநாதனாவும் சனி வந்து 12ஆம் இடத்தையும் சனி வர்றதுனால கொடுத்துருவாரு. இந்த திசையில் திருமணம் உண்டு. இப்ப முதல்ல 3 ரோல் பார்த்தோம். வீடு கொடுத்த குருவை பார்த்தோம், மங்களகாரன் செவ்வாயை பார்த்தோம், 12ஆம் இடத்தை சனியை பார்த்தோம். இந்த சனியை புதனுக்கு சாரம் கொடுத்திருந்தால் அப்படிங்கிற பட்சத்துல என்னமோ பாக்குறோம். இப்ப புதன் வந்து சுயசாரத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் இந்த சனியுடைய கனெக்ஷன் வேணும். சனியுடைய கனெக்ஷன் வேணும் அப்படின்னா சனி இப்பத்தான் பார்வையால பார்க்கணும், இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்ப வந்து புதன் வந்து சுயசார வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல சனியுடைய பார்வை மெயினா வேணும். சனி இங்க இருந்து 10ஆம் பார்வையில பார்த்துருவார், இங்க இருந்தா 7ஆம் பார்வையில பார்த்துருவார், இங்க இருந்தா 3ஆம் பார்வையில பார்த்துருவார். இங்க புதன் சுயசார வாங்கியிருந்தால் அப்படிங்கிற பட்சத்துல ஆல்ரெடி குரு சாரத்துல புதன் உட்கார்ந்திருந்தா குருவை பத்தி நம்ம ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அப்ப சனி சாரத்துல உட்கார்ந்திருந்தா அந்த இத்தனை இடங்கள்ல இருக்கலாம். சனி சாரத்துல உட்காரல, சுயசாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த 3 இடங்கள்ல வந்து அவர் பார்வை விழுகும், இந்த புதனுக்கு விழுகும். அப்ப கொடுப்பார், கொஞ்சம் தாமதமா கொடுப்பார். இது இந்த திசையில திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமா எளிமையா எடுத்துடலாம். சரி, ரைட்டு. எந்த புத்தி அப்படின்னு ஒண்ணு வரணும்ல. முதல்ல குருவை வச்சு பேசணும், அப்புறம் செவ்வாயை வச்சு பேசணும், இப்ப சனியை வச்சு பேசியிருக்கிறோம். இது 3 ரூலும் தசாநாதனுக்கு. அடுத்த புத்தின்னு ஒண்ணு வரணும்ல. சரி, இப்ப புதன் புத்திலேயே கொடுக்குமா அப்படின்னா தாமதமாக்கலாம், சீக்கிரமா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். புதன் புத்திக்கு அப்புறம் கேது புத்தி அப்படின்னு ஒண்ணு வரும். கேது புத்தி கொடுக்காதானா கேது புத்திலையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கேது இங்கே இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னொரு கனெக்ஷன், இந்த கேதுக்கு பாண்டாமடம். இப்ப புதனுக்கு பாண்டாமடம் சனி எப்படி இந்த புதனுக்கு சப்போர்ட் பண்ணுச்சோ, அயன சயன போகத்தை கொடுத்துச்சோ, இந்த புத்தியில தான் அந்த தாம்பத்தியத்தை அனுபவிக்கணும், இல்லற சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல இந்த வீட்டுக்கு பாண்டாமடத்தை குரு இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த குருவும் இந்த கேதுக்கு சம்பந்தத்துல வரணும். கேதுக்கு சம்பந்தத்துல பார்வையில் வரலாம். குரு இப்படி இருக்காரு. குரு, நான் சொல்றது குரு நல்லா வச்சுங்க. கேதுக்கு 12ஆம் இடத்தை குரு. சரியா? இங்கேயே இருக்கலாம், இங்க இருந்து இவரை பார்க்கலாம், இங்கேயும் இருக்கலாம், அவர் கூடவே இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடாது, குரு நீசமாயிருவார், இங்க இருக்கக்கூடாது. சரியா? இப்படி இருந்தா இந்த குரு புத்திய, இந்த கேது புத்தியில திருமணம் நடந்துடும். இந்த கேது எங்கெல்லாம் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல நவட்டி பார்த்துக்கணும். கேது இங்க இருக்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு 12ஆம் தேதி செவ்வாய் சம்மந்தப்படணும். அப்ப செவ்வாய் ஆல்ரெடி மங்களகாரகன் ஆயிராரு, இந்த கேது இருக்கிற வீட்டுக்கு 12ஆம் தேதி ஆயிராரு. இந்த கேது இங்க இருக்கிறாருன்னா செவ்வாய் மங்களகாரகனும் சம்மந்தப்படணும். இந்த வீட்டுக்கு 12ஆம் தேதி சுக்கிரன், அவர் இந்த கேதுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட். இப்ப நம்ம எப்படி செவ்வாயும் குருவும் வச்சு சொன்னோமோ அதே மாதிரி இந்த வீட்டுக்கு 12ஆம் தேதியான சுக்கிரனும் மங்களகாரகன் செவ்வாயும் சம்மந்தப்பட்டுக்கிட்டே வரணும் அப்படிங்கிற பட்சத்துல. இப்ப செவ்வாய் சம்மந்தப்படாதனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே புதன் தசாநாதன் புதன் கூட சம்மந்தப்பட்டுட்டார். அந்த ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரும். தசாநாதனுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டா பத்தாதா அப்படின்னா கண்டிப்பா தசாநாதனுக்கு மட்டுமாவது சம்மந்தப்படுத்தாகணும். புத்திநாதனுக்கு சம்மந்தப்படாதனாலும் பரவாயில்ல, செவ்வாயை கூட விட்டுருங்க. சரிங்களா? ஆனால் 12ஆம் இடத்தை சம்மந்தப்படணும். கேதுக்கு 12ஆம் தேதி இந்த இடத்துல குரு, இங்க கேது இருந்தாருன்னா இந்த இடத்துக்கு ஐபி செவ்வாய், இங்க கேது இருந்தாருன்னா சுக்கிரன், இங்க கேது இருந்தாருன்னா புதன், இங்க கேது இருந்தாருன்னா சந்திரன். இப்படி அந்த புத்திநாதனுக்கு 12ஆம் தேதி சம்மந்தப்பட்டுக்கிட்டே வரணும். அப்படி வர்ற புத்தியில உங்களுக்கு எத்தனை வயசுல அந்த எந்த திசை எந்த புத்தியில உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தசா புத்தியில உங்களுக்கு கனெக்ஷன் திருமணம் நடந்துரும்.
அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்துடலாம். 90% கரெக்டாகவே இருக்கும். நிறைய பேருக்கு இது மாதிரி பார்த்து பலன்னு சொல்லியிருக்கேன், சரியாவே இருந்திருக்கு. நீங்களும் எடுத்து பாருங்க. ஏற்கனவே கல்யாணமானவங்க இருக்காங்களா, உங்க அப்பா அம்மா ஜாதகம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம், உங்க ரிலேஷன் ஜாதகம், அவங்க ஜாதகத்திலாம் பாருங்க. இப்படி தசாநாதன் புத்திநாதன் கனெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும். அந்த தசா புத்தியில தான் கல்யாணம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடிஷனலா என்ன சொல்லணும்னா, ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிடும், படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட புரிஞ்சிடும். பொதுமக்களான உங்களுக்கு எனக்கு லக்னம் தெரியாது, ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரிகிறது கஷ்டம். அதனால பேசிக்கா தெரிஞ்சுட்டு இந்த இதை பாத்தீங்கன்னா எளிமையா புரிஞ்சிடும். இது யாருமே சொல்லாத ரகசியம் தான். தசாநாதன் கூட செவ்வாய் சம்மந்தப்படுறது மட்டும் இல்ல, வீடு கொடுத்தவரும் சப்போர்ட்டிங்ல இருக்கணும், அந்த வீட்டுக்கு 12ஆம் இடத்தை சப்போர்ட்டிங்ல வரணும். அதே மாதிரி புத்திநாதனுக்கு அந்த 12ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டு வர்றது, அது போக தசாநாதனும் எந்த புத்திநாதனும் அப்படி ஒரு கனெக்ஷன், அதையும் ஒண்ணு கூட சொல்லிடுறேன். அது ஒரு முக்கியமான கனெக்ஷன். இதே கேதுவா கூட சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த புதனுக்கு இப்ப அடுத்த புத்தி, புதன் திசையில அடுத்த புத்தி கேது புத்தி இங்க இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வீட்டு அதிபதியாவே புதன் ஆல்ரெடி வந்துடுறாரு, சரியா? திரிகோணத்திலேயே வந்துடுறாரு. கேது புத்திலேயே வேகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திரிகோண சம்பந்தம் ஒண்ணு முதல் காரணம். ரெண்டாவது, இங்கே இருந்தாலும் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க சுக்கிரன் சம்பந்தப்படணும். இந்த கேதுக்கு சுக்கிரன் சம்பந்தப்படணும். எப்படி சுக்கிரன் சம்பந்தப்படலாம்? ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள் இங்க தாண்டி போக போறது இல்லையா, சுக்கிரன் இங்க போகக்கூடாது, கேதுக்கு மறைஞ்சு போயிடுறாரு, சரியா? அதே மாதிரி இங்க கூட இருக்கலாம். சுக்கிரன் இங்க இருந்தா இப்ப ராகு இங்க தானே இருப்பாரு. அப்ப இங்க இருக்கும்போது இந்த ராகுக்கும் கேதுக்கும் மத்தியில மாற்றுறதுனால இந்த கேது எடுத்து செஞ்சிருவார். இங்கேயும் இருக்கலாம் சுக்கிரன். இந்த கேதுக்கு 12ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் இங்கேயும் திரிகோணத்துல வந்துருவார். இந்த கேது புத்தியில நடக்கும். இது முதல் தரமா நடக்கக்கூடிய அமைப்பு. கேது இங்கேயே கூட இருக்கலாம், சேர்த்து இருக்கலாம். புதன் கூட கேது சேர்ந்தே இருக்கலாம். இங்க இருந்தா சனி எப்படியாவது உங்களை பார்க்கணும், தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கறது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி சனி. ஏற்கனவே தசாநாதனுக்கு சனி 12ஆம் இடத்தை அதிபதியா வருவாரு. இப்ப புத்திநாதன் கேதுக்குமே சனி 12ஆம் இடத்தை அதிபதியா வருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த மூணு முதல் தரமானது. இப்ப புதன் திசை புதன் புத்தியில கொடுக்க முடியாத கேது இங்க இருந்தா கொடுப்பாரு, இங்க இருந்தா கொடுப்பாரு, இங்க இருந்தாலும் கொடுப்பாரு. இது கேந்திரம், இது இரண்டாவது சம்பந்தம். இங்க இருக்கும் போது இந்த இடத்துல செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆகணும், கண்டிப்பா சம்பந்தப்பட்ட ஆகணும் கேதுக்கு. இங்க கேது இருந்தாருன்னா சூரியன் எப்படியாவது சம்பந்தப்பட்டே ஆகணும். இங்க கேது இருந்தாருன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்டே ஆகணும். அது இந்த இடத்துல புத்திநாதன் இருக்கிறாரோ அந்த புத்திநாதனுக்கு 12ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட ஆகணும். தசாநாதன் இங்க இருக்கிறாரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆகணும். தசாநாதனுக்கு 12ஆம் இடத்தை சம்பந்தப்பட்ட ஆகும். இதுதான் ரூல். இப்படியே போனீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப மீன ராசி, அதுல புதன் திசைக்கு மட்டும் சொல்லியிருக்கிறோம். இந்த புதனே இங்க இருந்தா அடுத்த ஒரு கேள்வி வரும். இங்க இருந்தா இங்க நின்று திசை நடத்தினா, இங்க நின்று திசை நடத்தினா, இங்க நின்று திசை நடத்தினா ஒரு கேள்வி வரும். இப்படி பாத்தீங்கன்னா 12 ராசிக்கும் இப்பதான் முதல் வீடியோ போடுறோம். இன்னும் 11 வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வரும். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. புரியுதுன்னு சொல்ற பட்சத்துல இல்ல இந்த புதன் வேற எங்க இருந்தால் திசை நடத்தினா அதுக்கு எப்படி எல்லாம் கனெக்ஷன் வரணுங்கிற ஒரு விஷயத்தை கேளுங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், சரிங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த ராசிகளுக்கும் போடலாம். இப்ப மேச ராசிக்கு மீன ராசிக்கே 12 வீடியோ போடணும்னா மேச ராசிக்கு 12 போடணும், ரிஷப் ராசிக்கு 12 போடணும். மொத்தம் 144 வீடியோ போடணும். விரிவா தான் போகும். கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் இது எளிமையா புரியும், ஈஸியாவே வந்துடும். இதுதான் திருமணத்துக்கு உண்டான ரகசியம், சரிங்களா? தசால தான் திருமணம், அதாவது தசா புத்தியில தான் எல்லா ஒரு சுத்தமும் இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி உச்சம் பெற்ற நிலைமையில இருந்து புதாத்திய யோகம் இருந்தாலும் கூட அந்த பையன் படிப்பானா படிக்க மாட்டானா அப்படிங்கிறது நடக்கக்கூடிய திசைகள் தான் முடிவு பண்ணும். அதே மாதிரி குரு நல்லா உச்சம் பெற்ற நிலைமையில இருக்கு, 5ஆம் இடத்தை மீது நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்காரு அப்படிங்கிற பட்சத்திலையும் குழந்தை வாக்கியம் கிடைக்கணுமா கிடைக்காதான்னு நடக்கக்கூடிய திசைகள் தான் நிர்ணயம் பண்ணும். அதே மாதிரி திருமணத்துக்கு, சரியா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே திசாதான். இப்ப டிவில ராசி பலன் சொல்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் பயிற்சிகள் நல்லா இருக்கு, ஆனா உங்களுடைய திசா ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ஜோதிடத்தின் ரகசியம், சரியா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது கர்மா எப்படின்னா எல்லாமே தசா புத்தியில தான் இருக்கு. அதனாலதான் தசாநாதன் இருக்க இடத்த லக்னம் வச்சு போடும்போது பலன் ரொம்ப துல்லியமா வரும். அதனாலதான் அதுக்கு பேர் டிஎஸ் சிஸ்டம்னே வச்சிருக்கிறேன். அதனால இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புதுசாக போல வரவங்க கற்றுக்குங்க. அனைவருக்கும் நன்றி.
வணக்கம்.